அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய இளைஞர் பேரவையின் அமர்வு மற்றும் வர்த்தக மாநாடு இன்று ஆரம்பம். சூழல் தொடர்பான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவிப்பு. பிலிப்பைன்ஸில் சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை உதவி. பொதுநலவாய இளைஞர் பேரவையின் அமர்வு இன்று ஆரம்பமாக உள்ளது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நடைபெறும் இளம் தலைவர்கள் மாநாடு இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாக உள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் சட்டத்தரணி லலித் பியோம் பெரேரா தெரிவிக்கின்றார். ஹம்பாந்தோட்ட மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதுடன் இளைஞர் பேரவைக்கான தேர்தலும் இடம்பெற உள்ளதாக அவர் கூறினார். 9வது பொதுநலவாய அரசு தலைவர்கள் இளம் தலைவர்கள் மாநாட்டில் 44 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகளவிலான இளைஞர் யுவதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பொதுநலவாய இளைஞர்கள் மாநாட்டின் 3வது நாளான இன்று பல்வேறு கூட்டத்தொடர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் சட்டத்தரணி லலித் பியோம் பெரேரா குறிப்பிடுகின்றார். விசேடமாக வரலாற்றில் முதல் தடவையாக இன்றைய தினம் பொதுநலவாய இளைஞர் பேரவையை ஸ்தாபிப்பதற்கான தேர்தல் நடைபெறவுள்ளதாக அவர் கூறுகின்றார். கடந்த காலங்களில் இளைஞர் யுவதிகள் இந்த பேரவையை ஸ்தாபிப்பதற்கான நடவடிக்கைகளில் அதிக ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக தலைவர் குறிப்பிடுகின்றார். இன்றைய தினம் நடைபெறும் தேர்தலின் ஊடாக பொதுநலவாய இளைஞர் பேரவையின் பிரதிநிதிகள் குழு செயற்பட உள்ளது. முதற் தடவையாக இவ்வாறானதொரு இளைஞர் பேரவை ஸ்தாபிக்கப்படுகின்றமையினால் இலங்கைக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளதாகவும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் சுட்டிக்காட்டுகின்றார். பொதுநலவாய இளைஞர் பேரவையின் தலைமையகத்தை ஹம்பாந்தோட்டை நகரில் ஸ்தாபிக்குமாறு பொதுநலவாய நாடுகளிடம் அமைப்பிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் மன்றத்தின் தலைவர் சட்டத்தரணி லலித் பியோம் பெரேரா மேலும் குறிப்பிடுகின்றார். பொதுநலவாய வர்த்தக மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பமாகின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா தலைமையில் இந்த வர்த்தக மாநாடு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் சரித்த ஹேரத் குறிப்பிடுகின்றார். எதிர்வரும் 14ஆம் திகதி வரை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் வர்த்தக பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இதேவேளை பொதுநலவாய அமைப்பின் சிறிய நாடுகளுக்கான அமைச்சர்களின் மாநாடும் இன்று கொழும்பில் நடைபெறவுள்ளது. சூழல் தொடர்பான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவிக்கின்றது. தற்போது காணப்படும் பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளும் வகையில் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் பிமல் ரூபசிங்க கூறினார். தற்போதுள்ள சட்டம் 1980ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது எனவும் காலத்திற்கு ஏற்ற வகையில் அவற்றில் திருத்தம் மேற்கொள்ள உள்ளதாகவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை குறிப்பிட்டது. ஏனெனில் தற்போது நாடு தொழில்நுட்ப ரீதியில் பெருமளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. இவற்றை கருத்தில் கொண்டு சுற்றாடல் துறை அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய இந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் கூறினார். எனவே நாட்டிற்கும் மக்களுக்கும் கைத்தொழிலாளர்களுக்கும் பொருந்தும் வகையிலான சட்டம் மூலம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பிமல் ரூபசிங்கம் மேலும் தெரிவித்தார். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்று விகிதங்களை சுமந்து வரும் பிஸ்பஸ் தொகுப்பு அடுத்து
இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.